ஹே மை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை தண்ணி சாறு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சீரகம், கடுகு இதெல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டு நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இது வந்து ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக வேணாம். இது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா மட்டும் போதும். வெங்காயம் வதங்கினோன்னா ஒரு பெரிய தக்காளி அதை கட் பண்ணி இதில் போட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதில் மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வரணும். அந்த மஞ்சள் தூள் வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும், முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் நிறைய இருக்குது. இது வந்து சுகர் பேஷண்ட் வந்து இந்த முருங்கைக்கீரையை அதிகமாக சேர்த்துக்கலாம். ப்ளஸ் ரத்த சோகை இருக்கிறவங்க வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் நிறைய சத்து இருக்குது. இதில் முருங்கைப்பூ, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இதில் எல்லாமே சத்து. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி அதை இறக்குனா முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி. இது வந்து வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அல்சர் பேஷண்ட் வந்து இதை வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.